வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட விருப்பம்தான் என்றும் அப்போதுதான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்று எடப்பாடி நினைத்தார் என்றும் உண்மைகளை ஒன்றுவிடாமல் தற்பொழுது சில முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற அச்சம் தற்பொழுது முன்னாள் அமைச்சரான வேலுமணி, தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. காரணம், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 13 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது திமுக. ஆனால் அதிமுகவோ சரியான கூட்டணி இல்லாமல் திணறி வருகிறது. மேலும் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் 20 தொகுதிகள் பிளஸ் 100 கோடி ரூபாய் கேட்பதாகவும் உண்மைகளை உடைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். ஆனால் இதற்கெல்லாம் காரணமே எடப்பாடி தான் என்றும், எடப்பாடி மட்டும் அதிமுகவை உடைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலை விட மக்களவை தேர்தலிலும் கணிசமான தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லாமல் வெற்றியடைந்திருக்கலாம் என்றும் மிக மிக பரபரப்பான செய்தி ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செல்லூர் ராஜுவின் கோட்டை தான் என்றும் அவர் ஒரு பக்கம் கூறி வருகிறார். ஆக மொத்தத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் கண்ட்ரோலிலும் மதுரை செல்லூர் ராஜு பக்கம் வைத்திருப்பதாகவும் எடப்பாடி தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை மட்டும்தான் அவரால் செயல்படுத்த முடியுமே தவிர மற்ற தொகுதிகளிலோ அல்லது மாவட்டங்களிலோ எடப்பாடியால் எந்த ஒரு அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அதை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்பதை தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் முன்னாள் அமைச்சரான KP முனுசாமி அவர்கள் நேரடியாகவே உளறிவிட்டார். காரணம், அதிமுகவின் நிலைமை இதுதான் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒன்றிணைவதற்கான வழியை விட வேறு புதிய வழிகள் இருக்கிறதா என்று பார்க்குமேயானால் திமுகவின் கூட்டணி உடைய வேண்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார், ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பயன் இல்லை என்றால் நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்றும் நேரடியாகவே பதிலளித்து விட்டார். தற்பொழுது உண்மையை உடைத்து விட்டார் ஜெயக்குமார் என்று கூறலாம். இதற்கெல்லாம் எடப்பாடி தான் காரணம் என்றும், எடப்பாடி பச்சை துரோகி என்பதற்கேற்ப அவரது பேச்சுக்களும் பேட்டிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.